வறண்ட ஸ்தலம் குளிர்ச்சியாக மாறப்போகிறது. இந்த ஸ்தலமா என்று உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விதத்திலே நீரூற்றுகளை காண போகிறீர்கள். ஆமென். அது வந்துச்சுனாலே மகிழ்ச்சிங்க. வார்த்தை வரும்போது சொல்லுங்க, என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அன்பு உறவுகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 107:35 வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. பிரியமானவர்களே, வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதோ, வறண்ட நிலத்தை பார்த்தீங்கன்னா அந்த நிலம் அங்கும் இங்கும் வெடித்து வெடித்து காணப்படும். இன்றைக்கு வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? வாழ்க்கையில் பல வெடிப்புகளை உங்கள் வாழ்க்கை கண்டு கொண்டிருக்கிறதா? பல சிதறல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவ்வளவுதான் இனிமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், வறண்ட உன் வாழ்க்கையிலே நீரூற்றுகளை உண்டு பண்ண போகிறேன். வறண்ட வியாபாரம், வறண்ட ஊழியம், வறண்ட வாழ்க்கை, வறண்டு போன சூழ்நிலைக்குள்ளே அவர் தம்முடைய வல்லமையை அவர் இறக்குகிறார். அந்த வறண்டு போன ஸ்தலங்களிலே நீரூற்றுகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். வறட்சி மாறுகிறது, செழிப்பு உண்டாகிறது. வறண்ட ஸ்தலம் குளிர்ச்சியாக மாறப்போகிறது. நம்புங்க, வெற்றி கொள்ளுங்க. வறட்சி மாறுகிறது, நீரூற்று உண்டாகிறது.